சரியான கவர்மெண்ட் போட்டுருக்குது. நீங்க 4 எடுத்து சொன்னா நீங்க 30 போட்டுருக்கீங்க. யார் சார்பாகவும் யாரும் பெற தேவையில்லை. பாரவங்க இந்த கருத்து பெறணும். அவர் சார்பாக பிரதிநிதி யாரும் பெற தேவையில்லை. எங்களுக்கு அந்த இடம் தேவையில்லை. நாங்க அதுல இருக்க தேவையில்லை. ஒரு லைன் கூட்டுறதுக்கு 3000 ரூபாய் கட்டினப்படலாம் கட்டினப்படலாம் பொருத்தப்படும். அப்ப நீங்க எந்த கட்டணம் நீங்க தேசமாக கட்டப்பட வேண்டிய சொல்லி அதுக்கான நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றீங்க. அது முறையான நிறுத்தப்பட்டது. அதாவது பேசல லைன் கூட்டுறத திருத்தங்கள் செய்யறத நிறுத்தப்பட்டிருக்கோம். அந்த லைன் கூட்டுறதுக்கு கூட கட்டணம் அதாவது அவர் இன்சூரன்ஸ் அதாவது மின்சார ஊழியர் பெரிய சபையில் இருக்கிற மின்சார ஊழியர் உள்ளக கடமைக்கு மட்டும் அது மின்சார சபை இருப்பீங்கல்ல சிவி சொல்லுங்க என்னடா அது இப்ப உண்மையிலேயே அவைதான் அந்த மின்கட்டப்படுத்துவதற்கான பொருட்கள் இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க சார். இப்ப கச்சேரியில கலைஞர் கச்சேரி ப்ரொசஸ் போய்கொண்டு செய்தான் இதுல பேசுற செயலாளரும் கோடினர்கள் நான் சொல்றேன். 2018ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு மட்டும் தேசவை ஊடாக 5000க்கும் மேற்பட்ட லைன்கள் மின்சார சபை ஊழியரோட இணைந்துதான் செய்யப்பட்டது. மின்சார சபை ஊழியரோட தேசவில ஊழியர் இணைந்துதான் லைட்டை பூட்டினவ. அதுக்கு அடுத்த விஷயமாக திருத்தங்கள் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட லைன்கள் திருத்தப்பட்டது வேளாண் தேசவை உட்பட்டு. அது என்ற தேசவையில ஊழியர் விஷயம் தான் பொருத்தினது திருத்தங்கள் செய்தவர். நாங்க ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த வட்டாரத்தை அங்க போயிட்டு அதுக்கான சப்போர்ட்டை வழங்கியிருக்கோம். ஆனா இப்ப அத்தியட்சர் சொல்றாரு போதிய அளவு ட்ரைனிங் சொல்லி ட்ரைனிங் சொல்றது மின்சார சபையில ஊழியர்களுக்கு ட்ரைனிங் இல்லையா, போதிய அனுபவம் இல்லையா, அதற்கு எங்களோட சபையில இருக்கிற மின்சார சபை ஊழியருக்கு அனுபவம் இல்லையான்றதை நீங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு குறைந்தது 20 லைன் 40 லைன் நாங்க திருத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனா மின்சார சபை சார்ந்த ஊழியர் 4 பேர் வருவாங்க, 20 லைன் தான் திருத்துவாங்க. இதுல பிரதேச ஊழியர்கள அனுபவம் இருக்குதான், அதான் மின்சார சபை ஊழியர்கள் அனுபவம் இருக்காது. இதுல மக்களாக நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தீர்மானம் எடுக்கிறார். முதலாவது செயலாளத்துக்கு உடனடியாக வேற பட்ஜெட்டில்
அலோகேட் பண்ணி இந்த சமூகத்தை கூட்டுறதுக்கான தீர்மானம் அவசரம். சரியா? அல்லது யாராவது டொனர்ஸுக்கு ஒரு கோரிக்கை வரலாம். ஒரு டொனர்ஸுக்கு கோரிக்கை வந்த முன்பை யாராவது இருந்தால் இந்த பேச்சுக்கு எடுத்து கொடுக்குறோம். என்ன சமூக யாத்திரை காப்புறுதி இல்லை. காப்புறுதி நீங்க சரியா வழங்கினீங்க என்று சொன்னா அது எந்த வித பயனும் இல்லாமல் அவர் விசா கொண்டு வரலாம். அதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டு அவருக்கான விசா காப்புறுதி கட்டணம் வந்து அரசாங்கத்தால் கட்டப்படும். இது இங்க மட்டும் இல்லை, எங்க ஊராவும் வந்து சேர்த்து பண்ணீங்கன்னா மாவட்ட செயலகத்துல இருக்கு. மாவட்ட செயலகத்துல அது தீர்மானமா இருக்குது. மாவட்ட டிசிசில சரி அது ப்ரோசஸ் போய் கொண்டிருக்குது. ஏன்னா நாங்க சொல்றோம் இப்ப முன்னாடி நான் செய்யறாங்க இல்லை. ஆனால் ஆக்சிடென்ட் வந்து அந்த யாழ்ப்பாணத்தில் ஆக்சிடென்ட் வந்த அப்புறம் என்ன செய்யுது வருமுறைக்கு பிரச்சனை இல்லை. சரியா? நீங்க செய்த நீங்க வந்த அப்புறம் சொல்றீங்க. நானும் பார்த்து கன்னடங்கள் இருக்குது. வேலையில மன்னதீவில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. சரியா? ஆனதுல ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. முறைய ராணுவமாக இருக்குது. நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். ராணுவ சொல்றோம். சரியா? அதுதான் நான் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஆர்ப்பாட்டம் செய்து கஷ்டப்படுற மாதிரி ஆமிக்காம தூக்கினாப்படுறது திருப்பி எல்லாம் பண்றீங்க. அந்த இடத்துல ஆமிக்காம தேவை எடுத்து சரியா? அதே மாதிரி கூட நாங்க சொல்றோம் மல்லாப்பட்டி போலீஸ் போஸ்ட் கொண்டு போறதுக்கு மக்கள் என்ற கட்டத்தோட தான் அதை அந்த காவலர் நம்பிக்கை தெரிவித்து இருக்கிறாங்க. மக்களின் கோரிக்கை வந்து சொல்றது கோரிக்கை சம்பவம் நிகழ்ந்தது. கடந்த இவ்வளவு காலமே தேர்தல் விளக்குகள் கொடுக்கப்படவில்லை. அது எல்லாருக்குமே தீவிர மக்கள் ஞாபகமே. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதேச சபை ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் தெருமின் விளக்கு நாங்க பூட்டினாங்க. அதுவும் குறுகிய காலத்துல 3-4 வருஷத்துல தெருமின் விளக்குகள் எல்லாம் பழுதடைஞ்சிருக்கு. இப்ப சபை அமைக்கப்பட்டு 3-4 மாதங்களை கடந்தும் ஒரு வீதியின் விளக்குகள் கூட இதுவரை பொருத்தப்படவும் இல்லை, திருத்தப்படவும் இல்லை. அது மக்கள் பிரதிநிதிகள் எங்களை கிராம மக்கள் இருக்கிறாங்க. லைட் ஏரியா லைட்டா திருத்து லைட்டா திருத்தாங்க. நீங்க மட்டும் மக்கள் பிரதிநிதி இல்ல, நான் தான் மக்கள் பிரதிநிதி. சரியா? நீங்க மட்டும் இல்ல, நான் தான் மக்கள் பிரதிநிதி. மக்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஏன் போயிடாது? கூட இயலாட்டி இப்ப இதுல ஏடிபி சொன்னாலே வீதி மின்றாங்க விநியோகிக்கப்பட்டது. என்ன சேர்த்து செய்யப்பட்டது வீதி மின்றாங்க? இந்த பிரதேச தவிசாளர் அந்த அசோக்குமார் இருக்கிறார். அவர் கச்சேரி என்ன வந்தது? கச்சேரி கூட்டத்தில் அவன் நீங்கள் புறப்பட்டு கொண்டிருந்தால் தெரியாது. சும்மா சும்மா நாங்கள் பொதுவாக தான் அது அவங்க பாகுபலி சும்மா பூமி கச்சேரியில் வந்து நாங்கள் கதைக்கு போய் ஆசைப்படாங்க. பார்த்தா பேச இது இங்க மட்டும் இல்லை. மூன்று மாதமாக கொடுத்த பேருக்கு எடுத்துக்கலாம்.
அதை வெளியிடமாக நீங்கள் அதற்குரிய வெயிலிங் கொடுத்துட்டீங்கன்னா அது அடுத்த சொல்றாரு இல்லை வெயிலிங் கடத்தாங்கள உடனடியாக அந்த வெயிலில் நீங்கள் அட்டன் பண்ண முடியுங்கிறத சொல்லலாம். மின்சார சபைக்கு கூட்டம் இருக்குது. நீங்க அந்த மின்சார சபைக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட காசை கட்டினா அவங்க போட்டுள்ளாங்க. அந்த தலைவர் இல்லை. அவ்வளவு ஃபண்ட் நம்மள்ட்ட இல்ல. சரியான கவனம் போட்டுருக்குது. நீங்க சொன்னா நீங்க முன்பாத்து கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் சும்மாதான் சும்மாவா இருக்கிறீங்களா? யாரு சார்பாகவும் யாரும் பெற தேவையில்லை. பாரவங்களுக்கு இந்த கருத்து வரணும். அவர் சார்பாக பிரதிநிதி யாரும் பெற தேவையில்லை. எங்களுக்கு அந்த இடத்துல தேவையில்லை. நாங்க அதுல இருக்க தேவையில்லை. சார்பா நாங்க கலந்து கொள்ளையில நாங்க பிரதேச உறுப்பினர் தான் இதுல பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற கொடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மீட்டிங்